நீங்கள் இருவரும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் அல்லவா? முருகா, மருகா, உனது மாமனான மாதவனின் அவதாரங்களையும் அதனால் ஏற்படும் மகிமைகளையும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான நெறிமுறைகளையும் சொல்ல விரும்பி எனது இந்த நாடகத்தை ஆரம்பித்தேன். கண்ணார கண்டு குளம் குளிர்ந்தேன். எந்த வினை வந்தாலும் கந்தனட வந்தவனை வணங்கிவிட்டார். சோதனையும் வேதனையும் மேற்கொண்டருக்கும் வேளாடுதா ஞான பண்டிதா தலை சாய்த்து வணங்குகிறேன், அவருப்பின் இணங்குகிறேன். சனீஸ்வரா, தெய்வ திருவிளையாடல்களில் தவறு என்பதே நிகழாது. ஒவ்வொரு விளையாட்டிலும் ஓர் உள்ளர்த்தம் நிச்சயமாக இருக்கும். நாரதர் கொடுத்த ஞான பழத்திலும் ஓர் அர்த்தம் உள்ளதல்லவா? அதை உணர்ந்துமா இப்படி தனியாக வந்து இடம் பிடித்தாயே? இல்லம்மா, அந்த அர்த்தத்தை இந்த படத்திற்காக அடம் பிடித்து இங்கே தனியே வந்து இருந்தாயே. இல்லம்மா, அடம்பிடித்தால் அம்மையப்பனுடன் கோபப்பட்டு வந்து இங்கே தனியே வந்து ஒரு இடம் பிடித்தாயே. சனீஸ்வரா, அறிவு தெய்வமான எனக்கு அம்மையப்பனை சுற்றி வந்தால் அகிலத்தை சுற்றியதற்கு ஒப்பாகும் என தெரியாதா? தெரிந்திருந்தும் அப்படி ஏன் செய்தாய் முருகா? நான் அங்கனம் செய்யவில்லை என்றால் உனது இந்த எண்ணம் ஈடேறி இருக்காது. எல்லோருக்கும் விதி உண்டு, எல்லோருக்கும் விதி உண்டு. அதிலிருந்து எவரும் தப்ப இயலாது என்ற தத்துவத்தை உணர இயலாது. மீது வீடு கட்டலாமா? உனது மகிமைகளை எடுத்துரைத்து நக்கீர பெருமானால் பாடப்போகும் திருமுருகாற்றுப்படை நூலும் கந்தசஷ்டி கவசமும் இடம்பெற வேண்டுமே என்றுதான் அலங்கார ரூபனாக இருந்த உன்னை ஆண்டியாக்கினேன். இனி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரருக்கும் இடமாக குவளையத்தோர் வழிபடட்டும். அன்பான வேண்டுதல்களுக்கு நான் எப்பொழுதுமே அருந்தது. முருகா, ஞானமாக நீயே இருக்கும்போது ஞான பலத்திற்காக நியாய போராட்டங்கள் நிகழ்த்தியது முற்றும் கற்றவனானாலும் கற்றது கைமண் அல்லது கல்லாதது உலகளவு என்பதை உணர்த்துவதற்காக தான் ஞானமான பயத்திற்கு வேண்டினேன். பன்னிருகை வேலவனே, உமது இந்த பழனி என்பதற்கு நீ தரும் உபாயம் என்ன? இல்லம்மா, பன்னிருகை வேலவனே, பழனி என்பது வேலவனே, உனது இந்த கோலத்தின் மூலம் நீ உணர்த்தப்படும் உண்மையாது? அகங்காரம் இல்லாமல் இருப்பது. ஜென்மம் எடுத்தவன் என்று எவனை கூறலாம்? எவனுக்கு மறுபிறவி இல்லையோ அவனே. இறந்தவர் யார்? மீண்டும் இறப்பில்லாதவர். எதை கொடுப்பது நல்லது? அபயம் கொடுப்பது. எது மரண பயத்தை ஏற்படுத்தாது? தெய்வ சிந்தனை. உத்தமமான விரதம் எது? பாத்திரம் அறிந்து இடப்படும் தானம். ஐயமிட்டு உண்ண வேண்டிய அவசியம் மோட்சத்திற்கு செல்வதற்காக ஏற்பது இகழ்ச்சி என்றும் கூறுகிறார்களே. மூர்க்கன், பாவி, கபடன், கீழ்த்தரமானவன், கருணி இவன் இடுவதை ஏற்பதை காட்டிலும் இறப்பது மேல். முருகா, ஒரு சிறு சந்தேகம் கேட்கலாமா? நாரதா, சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். விரைவாக கேள். சிருஷ்டிகளை நாம் அழிக்கலாமா? சிருஷ்டிகளை படைப்பது பிரம்மன், காப்பது விஷ்ணு, அழிப்பது மகேஸ்வரன். அப்படி இருக்கையில் சிருஷ்டிகளை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடல் மீது வீடு கட்டலாமா? ஜனத்தொகை மீது வீடு கட்டலாமா? வான் மீது வீடு கட்டலாமா என்று கருதப்படுகிறதே. அதற்காரணம் அதுவும் ஈசனது செயல்தான். அவரது விருப்பப்படிதான் அனைத்துமே நடைபெறுகிறது. இதன் முடிவு பிரளயம், கலியுகம் முடியும் நேரம். அதுவே ஈசனின் ஊழிக்காலம். ஞான பண்டிதா, ஞான பழமே, உல்லாச நிராகுல யோக வித்தக சந்தாப வினோதனை எல்லாம் அறிந்த எழிலின் தமிழ்கடவுளே, இன்றே எம்மை ஆட்கொள்ள வேண்டுகிறேன். சனீஸ்வரா, எக்காரியத்தை துவங்குவதாக இருப்பினும் எனது அண்ணன் விநாயகனை தொழாத ஆரம்பிக்கலாமா? அது மட்டுமின்றி அனைவரையும் பிடித்த நீ ஆணைமுகளை பிடிக்காது இருக்கலாமா? ஆகையால் முதலில் அவரை பிடித்து வா. அனைத்து விஷயங்களும் ஆனந்தமாக நடக்கும். அப்படியே செய்கிறேன். இப்பொழுதே செல்கிறேன். உடனே அவனை செல்கிறேன். வருகிறேன். முருகா, என்னதான் இருந்தாலும் நீ சிறு பிள்ளை, அதிலும் விளையாட்டு பிள்ளை என்பதை காட்டிவிட்டார். பல உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக விநாயகர்
பெருமானையே பழித்து கூற ஆரம்பித்து விட்டார்கள். அகில ரீதியில் ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் அகில ரீதியில் ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் அப்படி செய்வார்கள். ஆறுமுகமான நீயுமா இப்படி செய்வது? வைத்திருத்துக் கொள்வது எனது பண்பல்ல. எதற்காக சனீஸ்வரனை விநாயக பெருமான் இருக்கிறார்? விதி வலிமையானதா, விநாயக பெருமான் வலிமையானவரா என்ற போட்டி வெற்றி யாருக்கு என்று பார்ப்போம்.